ஹாய் எவ்ரி ஒன். இந்த காணொளியில் மார்ச் மாதத்துக்கு உண்டான பலன்கள் என்ன சார்? மார்ச் மாசத்துல தான் சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. மேலும் இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசியில் கிட்டத்தட்ட வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் நீசபங்க ராஜயோகமாகவும் இருக்கிறார். மார்ச் மாதத்தின் மத்தியில் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே வக்கரமடைய போகிறதாம். மேலும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பங்குனி மாசம் பிறக்கும் பொழுது மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது. நிறைய மாற்றங்கள் இருப்பது போல் தெரிகிறது. மேலும் மேஷராசியின் அதிபதியான செவ்வாய் மீனராசியில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறார். என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்று பல பேர் என்னிடம் கேட்டதன் அடிப்படையில் இந்த காணொளியை நாங்கள் தயாரித்துள்ளோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தாக்கம் ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண்போம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் சார். மேஷராசிக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு வந்த பிறகு எல்லாரும் ஆஹா ஓஹோ சூப்பர் அது இதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் அனுகூலமாக இருந்தது. ஆனா இந்த 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு, லாபம் வருகிறது, நினைத்த காரியத்தில் வெற்றி என்றெல்லாம் ஆரம்பித்த விஷயம் புஷ் என்று போய்விட்டது. ஏனென்றால் சனி இடையில் வக்கரம் அடைந்த போது வருவது போல் வந்த அனைத்து விஷயம் எதுவும் கையில் நிற்கவில்லை. 2ஆம் இடம் என்று சொன்ன தனஸ்தானத்தில் குரு வக்கரம் என்று சொன்னார்கள். இதனால் எங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஏதாவது நல்லது செய்வாங்க, ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஆவலுடன் நாங்கள் காத்து கொண்டிருந்தால் கடைசியில் அவங்களும் எங்களிடம் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ராசிக்கு 12ஆம் வீட்டுல ராகு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தொல்லைகள் ஒரு மனிதன் சந்திக்க முடியுமோ அனைத்தையும் மொத்தமாக சந்தித்து விட்டோம் சார். தேவையே இல்லாம ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், அட்வொகேட்டு, சாட்சி சொல்ல வேண்டியது, யாருக்கோ நம்ம கையெழுத்து போட்டு அந்த கடனையும் நம்ம அடைக்க வேண்டியது. பொதுவாகவே மேஷராசிக்காரங்க நாங்கள் எல்லாம் ரொம்பவும் சூடா சுறுசுறுப்பா எனர்ஜெட்டிக்கா இருப்போம். ஃபுல்லா சுருண்டு போயிட்டோம், எதுவுமே நடக்கல, எல்லாமே வெறுத்து போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இன்னமும் மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க. இனிமேலாம் புதுசாலாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வர வேண்டியதெல்லாம் இல்லை சார். ஏற்கனவே முழுசா எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு. ஏதாவது மேஷராசிக்கு நல்லது ஏதாவது உங்க கண்ணுக்கு பட்டா சொல்லுது சார். உங்களுக்கு யாராவது மேஷராசிக்காரங்க மேல இருக்கிற கோபத்தெல்லாம் நீங்க இந்த நிகழ்ச்சியில காமிக்காதீங்க சார் அப்படின்லாம் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு 7.5 சனி என்பது தொடங்குகிறது. இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அதாவது நம்ம ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் வெகு சீக்கிரத்தில் 12ஆம் இடத்தை விட்டு வெளியே போகிறது. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ். ஒரு சின்ன மைனஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மிகப்பெரிய பிளஸ். இவ்வளவு நாள் நம்ம எங்க விட்டோமோ, எங்க தோத்தோமோ, எங்க அடிபட்டோமோ, எங்க அவமானப்பட்டோமோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நாம் வெற்றியை பறிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் ராசிக்கு 3ஆம் வீட்டில் போக இருக்கிறதே என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். 3ஆம் வீட்டில் குரு வந்து அமரும் பொழுதுதான் இந்த ராகுவை குருவால் பார்க்க முடியும். அதுதான் குரு மங்கள யோகமாக வரப்போகிறது. மேலும் மேஷராசிக்கு இப்போ அதாவது இந்த மார்ச் மாதத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு வந்து விட்டது. இதனால் கண்டிப்பாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு உண்டான அனுகூலமான பலன்கள், அதாவது ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதாக இருக்கட்டும், வரவேண்டிய சம்பத்துக்கள் வர வேண்டியதா இருக்கட்டும், ஃபேமிலி லைஃப்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும், மேலும்
உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் எதிர்பார்க்க முடியும். 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சம். அது விரயம், அது செலவு என்று யோசிக்க வேண்டாம். அது சுப செலவாக எடுத்துக்கொள்ளலாம். மேலோட்டமாக 2ஆம் அதிபதி 12 என்று எடுத்துக்கொள்ளாமல் 2-12 பரிவர்த்தனையாக, அதாவது 2ஆம் வீட்டின் அதிபதி 12ஆம் வீட்டில், 12ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் வருவது என்பது கண்டிப்பாக ஒரு அனுகூலமான பரிவர்த்தனை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர மேஷ ராசிக்கு ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சுபபலம் பெற்று அமர்ந்திருக்கிறது. இதனால் சும்மாவே மேஷராசிக்காரர்கள் காட்டு என்று காட்டுவார்கள். இப்போ ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்து அவர் உச்சமடையக்கூடிய 10ஆம் வீடு என்ற தொழில் ஸ்தானத்தை 8ஆம் பார்வையாக பார்க்க இருப்பதனால் இனிமே மேஷராசிக்காரர்களை எல்லாம் நாம் கையில் பிடிக்க முடியாது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் என்பது இவர்கள் எதிர்பார்க்க முடியும். புதுசா ஆர்டர் வர்றது, புதுசா கான்ட்ராக்ட் வர்றது, இவை அனைத்துமே இவர்களுக்கு அனுகூலமாக நடக்கும். இதனால் வரை முடங்கி இருந்த பேமெண்ட் இவர்களுக்கு இனி வர ஆரம்பித்து விடும். ஆனா என்ன ஆச்சு மேஷராசிக்குன்னா, இவங்க யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அவங்க கரெக்டா மணி அடித்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு யாராவது கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் வரவே வராது. இனிமே அனுகூலமான ஒரு சூழ்நிலை என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில். சார், இதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு நினைக்க வேணாம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பில் வருவதனால் நோய், வம்பு, வழக்கு, எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு. அப்போ நோய் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு மாற்று வைத்தியமோ ஒரு மாற்று சிகிச்சையோ நமக்கு அனுகூலமாக கிடைக்கும். 5ஆம் அதிபதி சூரியன் 11ஆம் வீடு பிறகு 12ஆம் வீடு என்பது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் செய்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, திருமண வரனாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது எல்லாத்தையும் சுருக்கி விடுவார் என்று சொல்கிறார்களே, ஆமா சார், அவர் உங்கள் கடனை சுருக்க போகிறார், உங்கள் நோயை சுருக்க போகிறார், உங்களது எதிரியை சுருக்க போகிறார். அதனால் நமக்கு அது ஒரு விதத்தில் நல்லதுதான். மேலும் அந்த 6ஆம் வீட்டுக்கு தான் இப்பொழுது வக்கரத்தில் இருந்த குரு நேர்கதிக்கு வந்து குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். மேலும் இங்கு குரு என்பவர் செவ்வாயின் வீட்டை பார்க்க இருக்கிறார், செவ்வாய் என்பவர் குருவின் வீட்டையும் பார்க்க இருக்கிறார். பார்வை பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் இப்பொழுது அந்த மீனத்தின் தொடக்கத்துக்கு வந்து விட்டார். அவர் இப்பொழுது கும்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். மெஜாரிட்டி ஆஃப் த மேஷராசிக்கு, அதாவது ராகு எதிர்மறையாக செல்வதனால் பாதிப்பு என்பது இல்லை. எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், சூரியன் ராகு இந்த 2 கிரகங்களும் ஒன்று கொண்டு இணையும் பொழுது மேஷராசிக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளாக இருக்கலாம், குழந்தைய கொண்டு போய் நம்ம ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு காலேஜ்லயோ சேர்க்கும் பொழுது அந்த ஹாஸ்டல், காலேஜ், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் அனுகூலமாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். வயதான தந்தையை வைத்து நாம் பாதுகாத்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உபகாரங்கள் எல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் இது கவனத்துக்காக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். மேஷராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் ஒரு மேன்மையான மாதமாகத்தான் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் இதனை நீங்கள் ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பென்சஸாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதற்குண்டான வருமானம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வழிபாடு என்று வரும்போது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உத்தமம். வாழ்த்துக்கள், நன்றி. ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். சார்,
ரிஷபராசிக்கு ராசியில குரு வந்ததுக்கு பிறகு என்னென்ன பிரச்சனை, தோல்வி, அவமானம் அனைத்தையும் மொத்தமாக நாங்கள் சந்தித்து விட்டோம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ராசியாதிபதி சுக்கிரன் ரொம்பவும் உல்லாசமாக, லக்ஸுரியஸாக, ஜாலியாக ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி நல்ல ஒரு ஃபுட்டு, ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் உணர்வு பூர்வமாக நாங்கள் இன்வால்வ் ஆகி செய்வோம். எல்லாருக்கும் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்குவோம். எல்லார் மேலும் நாங்கள் அக்கறை செலுத்துவோம். ஆனா பதிலுக்கு எங்களை யாரும் எதுவுமே கவனிக்கிறது இல்லை, ஒரு நன்றி சொல்றது இல்லை. முடிஞ்சா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை பார்த்து யாரும் சிரிக்கிறது கூட இல்லை சார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்களே ரிஷபராசிக்காரர்களுடைய பதிவு. எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எல்லாரும் நம்மளை கிள்ளி தான் தூக்கி போட போறாங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா இந்த ராசிக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா பேமெண்ட் வரல சார். எல்லாமே பிளாக். நாங்க கொடுக்க வேண்டிய ஆளுங்க மட்டும் கரெக்டா வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை. எவ்வளவுதான் லோன் வாங்குறது, எவ்வளவுதான் கடன் வாங்குறது, சுத்தமா எல்லாத்தையும் வலிச்சு எடுத்தாச்சு. எதுவுமே இல்லை சார். இதுதான் சார் எங்களுடைய ஒரிஜினலான நிலைமை என்று நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஏதாவது ரிஷபராசிக்கு உங்களால முடிஞ்சா நல்லதா 2 வார்த்தை சொல்லுங்க சார். அப்படிதான் ராசியாதிபதி ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சம். இதனால் நல்ல லாபம் என்பது கண்டிப்பாக வரும். ஏன்னா முதல்ல அவர் குருவின் சாரத்தில் இருக்கிறார், பிறகு சனியின் சாரத்தில் வருகிறார், பிறகு புதனின் சாரத்தில் வருகிறார். இதையும் தவிர ராசிக்கு 2ஆதிபதி, 2ன்னா தனஸ்தானம், வருமானத்தை குறிகாட்டக்கூடிய இந்த புதன் என்ற கிரகம் 11ஆம் வீட்டில் நீசமடைந்த வீட்டின் அதிபதி குரு ரிஷபராசிக்கு ராசி கேந்திரம் ஏறுவதும், நீசமடைந்த ராசியில் ஒரு கிரகம் உச்சமடைவதும் 2 நிலைகளில் உங்களுக்கு ராஜயோகம். 10 நாள்ல எனக்கு வர வேண்டியது எதுவோ அது 2 நாள்ல வரும். 10 மாசத்தில் எனக்கு வர வேண்டிய விஷயங்கள் இந்த 2 மாதத்தில் வரும். மேலும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும், லாபஸ்தானத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதும், சுகஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு போவதும், தசம கேந்திரத்தில் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துக்கு வருவதும். சார் ஏதாவது புரியுற மாதிரி சொல்லுங்க சார். ஒண்ணுமே புரியல சார். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ரிஷபராசிக்கு ராசி பலனை பார்க்க வேணாம்ப்பா. சூப்பர். லாபம் லாபம் லாபம். சனியால் லாபம், ராகுவால் லாபம், சுக்கிரனால் லாபம், புதனால் லாபம். இந்த 4 விதமே உங்களுக்கு லாபம் தான். இப்ப இத்தனை நாளா நம்ம அடி வாங்கியாச்சு. சாதாரண அடி எல்லாம் இல்லை, மரண அடி வாங்கியாச்சு. இதுக்கு எல்லாமே இப்போ நம்ம டிங்கரிங் பண்ணி, பெயிண்டிங் பண்ணி, பேக் டு ஸ்கொயர் ஒன், பேக் டு ஷேப் ஒன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதாவது ஐ எம் பேக் டு ஆக்ஷன் அப்படின்லாம் அந்த சினிமாலெல்லாம் ஹீரோக்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பேக் டு ஆக்ஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த டயத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா எத்தனை நாள் தான் எனக்கு எல்லாம் போச்சு, அம்போன்னு நம்ம தலையில துண்டை போட்டுட்டு உட்கார்றது. இந்த டயத்தை நன்றாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 6 பால்லையும் 6 அடிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் எடுத்து வெளியே விடுங்கள். எல்லா அம்பையும் எடுத்து வெளியே விடுங்கள். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஃப்ளையிங் கலர்ஸாக இந்த மார்ச் மாதத்தில் வருவதற்கு இந்த கிரக நிலைகள் அனைத்துமே அனுகூலமாக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்க்கிறது. சரி, ஏதாவது ஒரு தேடி பார்த்தா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார். எல்லாமே ஐஸ்கிரீமாவே இருந்தா எப்படி சார்? ஒரு ஊறுகாய் வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் என்ன பண்ணும்? நம்ம பேசும்போது நம்மளை மீறி ஏதாவது ஒரு இடத்துல கோபப்பட்டுருவோம், வார்த்தையை விட்டுருவோம். அது ஃபேமிலியில கூட, சார் ஃபேமிலியில எப்பொழுதுமே அப்படிதான் சார் இருக்கு, புதுசாலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவரை காயப்படுத்தாமல் இருக்கணும். அது என்ன சார் பண்ணலாம்? மௌன விரதம்னு சொல்லிருங்க. யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொல்லுங்க, அப்புறமா சொல்றேன்னு சொல்லுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. யாராவது ஏதாவது சொன்னா அந்த நேரத்துல ஒரு காமெடியை நினைச்சு அப்படியே சிரிச்சுக்கோங்க. இல்லை இதையே ஒரு காமெடியா நினைச்சு சிரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சார்
இல்ல யாராவது நம்மளை திட்டினா ஏதாவது ஒரு தோஷம் குறையுதுன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு இது நாள் வரை விட்டதை, இது நாள் வரை இழந்ததை, இது நாள் வரை தொலைத்ததை முழுவதுமாக எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக இதனை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார், மிதுன ராசி ராசிக்கு 12ல குரு அமர்ந்துருச்சு. பொதுவாகவே நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, மிதுன ராசிக்காரங்கெல்லாம் நிறைய கடன் வாங்கி சிக்கிக்குவாங்கன்ட்டு. எங்களுக்கு இப்ப என்னன்னா, ராசியில செவ்வாய் உட்கார்ந்துருக்கு. ஏதாவது சொன்னா கோபம் வருது, உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது, தேவையில்லாம டென்ஷன் ஆகுது. 12ஆம் வீட்டில் குரு அமர்ந்த பிறகு டோட்டலி ஃபினான்ஷியலி லாக், ஜீரோ அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா? எங்களுக்கு அந்த ஜீரோவெல்லாம் இல்லை சார், மைனஸோட எண்டுக்கு போயாச்சு. அதாவது பேமெண்ட்டுங்கிறது சுத்தமா வரல. தேவையில்லாத ப்ராப்ளம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள. ஏன்னா பேமெண்ட் வரலன்னாவே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இந்த டென்ஷனை பார்த்தாலே அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. இதனால தேவையில்லாம ஹெல்த் ப்ராப்ளம், சில அத்தியாவசிய செலவுகள், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், நம்ம பண்ணித்தான் ஆக முடியும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டியில இருக்கு. சீட்டு அதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. புதுசா யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணினா கூட இவர் ஏதோ காசு கேட்டு தான் நமக்கு ஃபோன் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க சார். ஏதாவது மிதுன ராசி ஒர்க் அவுட் ஆகுமா சார் அப்படின்னு நீங்கள் யோசிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. 12ஆம் வீட்டில் குரு இப்பொழுது நேர்கதி. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்பவர் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் உங்களது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சமாதானம், அதாவது ஒரு சாந்தி, ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்பது ஏற்படும். ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகத்தை நீங்கள் 6ஆம் அதிபதி ராசியில் என்று மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவரே தான் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி என்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் என்பதை செவ்வாய் கொடுப்பார். குறிப்பாக அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது நட்சத்திராதிபதி தசம கேந்திரம் என்று வருவதனாலும், அவர் அமர்ந்திருக்கக்கூடிய ராசியாதிபதி புதன் என்பவர் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலும், புதன் 10ஆம் வீட்டில் நீசம் அடைந்து அதே வீட்டில் சுக்கிரன் என்பவர் அங்கு உச்சமடைந்திருப்பதனால் அது புதன் என்ற கிரகத்துக்கு நீசபங்க ராஜயோகமாக வருகிறது. இந்த நீசபங்க ராஜயோகம் என்பது 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்வதனாலும், மேலும் புதன் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதனாலும், மேலும் புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் நமக்கு நமது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள் என்பதும், நிறைய அனுகூலமான பலன்கள் என்பதும் கண்டிப்பாக நம்மை நோக்கி வரும். நாம் அந்த விஷயத்தை நமக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் வருமானம் என்பதும் இது நாள் வரை முடங்கி இருந்த அளவுக்கு இருக்காது. அதற்கு கம்பேரிட்டிவா பார்க்கும் பொழுது பெட்டராகத்தான் வரும். மேலும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி சூரியன் என்பவர் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கிறார். 10ஆம் வீட்டில் சூரியன் பயணிப்பது என்பதும், 10ஆம் வீட்டில் இந்த மாதம் இவர்களுக்கு திரிகோணாதிபதி மேலும் பாக்யாதிபதி அமர்வது என்பது இவர்களுக்கு ஒரு ஜாக்பாட். சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். மிதுன ராசிக்கு அதிபதி புதன், இவருக்கு பஞ்சமாதிபதி சுக்கிரன், இவருக்கு பாக்யாதிபதி சனி பகவான். புதன் சுக்கிரன் சனி என்பவர் மிதுன ராசிக்கு 1, 5, 9 அதிபதிகளின் கூட்டணி. பொதுவாகவே இது ஒரு ட்ரையாங்கிள் 1, 5, 9, இதுதான் திரிகோணாதிபதிகள்னு சொல்றது. இந்த கூட்டணி என்பது 10ஆம் இடத்துல உட்காருது. இப்போ இது 8ஆம் இடத்துல உட்கார்ந்தாலோ இல்லைன்னா 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாலோ இதனை ஒரு விஸ்தாரமான வெற்றி என்று சொல்ல முடியாது. இதனால் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதாலும், இங்கு பஞ்சமாதிபதி உச்சமடைவதனாலும், எப்படி வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொன்னாலும் மிதுன ராசிக்கு தொழில் ரீதியாக பிரமாதமான அமைப்பு என்பது இந்த மாதம் வரும்.
அதனை நீங்கள் தான் உபயோகித்துக் கொள்ள வேண்டும். சடனா எனக்கு இன்னைக்கு ஒரு 100 போனுக்கு ஆர்டர் வருது, என்கிட்ட 10 போன் தான் சார் ஸ்டாக் இருக்கு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், நான் வாங்கி தரேன், நான் இப்பதான் ஆர்டர் போட்டிருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா இவருக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை என்று நம்மை நோக்கி வந்த வாடிக்கையாளர் நினைத்துக் கொள்வார். நமக்கு இங்க உள்ள என்ன இருக்கோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். பார்வையாளர் வரும்பொழுது, வாடிக்கையாளர் வரும்போது, கஸ்டமர் வரும்போது, we are ready to shape, we are ready to face, we are ready to supply anything at very good quality அப்படிங்கிறத நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டர் மேல் ஆர்டர் என்பது வரும். இதனால் வரைக்கும் நம்ம புலம்பிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, மிதுன ராசிக்காரர்கள் எனக்கு அங்க அடி இங்க அடி இங்கே அடி அங்க அடி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே போய் நம்ம ராசியாதிபதி புதன் எப்படி துள்ளி குதித்து ஓடி வரக்கூடிய ஒரு வேகத்தையும் ஆற்றலையும் எனர்ஜியையும் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ரேடியேட் பண்ற மாதிரி we will become back to square one and we will be in our full shape. பூரணமான ஆற்றலை நாம் வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது. இதில் இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்ப்பதும் 6ஆம் அதிபதி 7ஆம் வீட்டை பார்ப்பதும் லாபஸ்தானாதிபதி இவர்களுக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பது என்பதும் அனுகூலமான பலன்களை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுக்கும். கவனம் அப்படின்னா ராசியில் செவ்வாய், கொஞ்சம் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். யோகா தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். முடிந்தால் செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயில், குன்றத்தூரா இருக்கலாம், வடபழனியா இருக்கலாம், இல்லைன்னா திருப்போரூரா இருக்கலாம், இந்த மாதிரி பிரதானமான ஒரு முருகன் கோயில்ல போய் ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ ஒரு அன்னதானமோ ஒரு அலங்காரமோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்கள். இந்த அளவுக்கு பரிகாரம் போதுமானது. இந்த மாதத்தை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி சார், எல்லாம் சொல்லிட்டாங்க சார், நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க சார். அஷ்டம சனி கடகத்தை கசக்கி குழிந்து சின்ன பின்னமாக்கி உயிரை பிடித்து துடித்து வாழ்ந்து தோல்வி அவமானம் நஷ்டம், எங்கேயுமே போக முடியல, தனியா ரூம்குள்ள உட்காந்து அழுதது, கார்ல உட்காந்து அழுதது, பீச்சுக்கு வாக்கிங் போனா நம்ம வாக்கிங் போறதுக்குன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா பீச்ல தனியா உட்காந்து யாருமே என்னை பார்க்க கூடாதுன்னு கூலிங் கிளாஸ் போட்டு அழுதது, இது எல்லாமே சார் கடகராசி நாங்க இனிமே ராசி பலனே பார்க்கறது இல்லை சார். என்ன சார் ஏதாவது தேருமா தேராதா, ஏதோ நீங்க தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, இந்த மாதத்துல ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லுவதென்று புரிகிறது. ராசிக்கு 7.5 சனி பாதி எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி சார், பாதி எஃபெக்ட்லாம் இல்லை சார். 7.5 சனி என்னவோ அதுக்கு நிகராகவும் கொடுத்தது, அதுக்கு மேலையும் கொடுத்தது. இந்த 7.5 சனி முழுவதுமாக உங்களை விட்டால், இந்த அஷ்டம சனி முழுவதுமாக உங்களை விட்டால் என்ன ஒரு பலனோ, அதே போல் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு விட்டு இது பாக்கிய சனியாக வருகிறது. அப்படின்னா ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா, சார் நல்லது நடக்குதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நமக்கு கெடுதல் இல்லை. கெடுதல் இல்லை அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்துல நம்ம நல்லதுன்னு எடுத்துக்கணும். சாஸ்திரத்துல இது பாக்கிய சனி அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்போ பாக்கியத்தை கொடுப்பதற்கு சனி தயாராக இருக்கிறது. லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 9ஆம் வீட்டில் உச்சம் சார். அப்போ லாபஸ்தானாதிபதி உச்சம் என்பது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பாக்கியம்னா என்ன? நம்ம ஒரு வீடு வாங்குறோம், ஒரு கார் வாங்குறோம், ஒரு லக்ஸரியான ஒரு ஆபீஸ் ரெடி பண்றோம், நிறைய கோயில்களுக்கு போறோம், பூஜை புனஸ்காரங்கள் பண்றோம், இது எல்லாமே நமக்கு ஒரு பாக்கியமாகத்தான் வருகிறது. ஒரு பாக்கியம் நமக்கு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிரச்சனை என்பது இல்லாமல் இருந்தால்தான் நமக்கு அந்த பாக்கியம் வரும் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் என்ற கிரகம்
9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து வெற்றி ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறது. அதாவது தனஸ்தானாதிபதி வெற்றியை பார்க்கிறது என்றால் தனத்தால் வெற்றி என்றுதான் அர்த்தம். அப்போ அதுக்குண்டான தனப்பிராப்தம், அதாவது வருமானம், கேஷ் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வரும். 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்து நமது முயற்சிகளை முடக்கி விடுகிறதே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் உங்களுக்கு இதன் நெகட்டிவ் எஃபெக்ட் நல்லிஃபை ஆகி நிறைய உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலும் மேலும் வெற்றி என்பது ஏற்படும். சார், இது நாள் வரை 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்திருந்தார். இப்பொழுது அவர் நேர்கதிக்கு வந்து விட்டார். இவர்தான் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவின் வக்கர பார்வைக்கும் நேர் பார்வைக்கும் 100க்கு 100% வித்தியாசம் இருக்கிறது. இனி உங்களது முயற்சிகள் வெற்றி பெறும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது நாள் வரை நாம் எதையோ இழந்தது போல், எதையோ தொலைத்தது போல், நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மெனக்கிட்டு அவ்வளவு எனர்ஜியும் சிந்தி நாம் கொண்டு வரக்கூடிய குழந்தைகள் ரிசல்ட் கொடுக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் துடித்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அனுகூலமான பலன், அதாவது வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், வெளிநாடு சம்பந்தமாக இருந்தாலும் வாய்ப்புகள் வரும். இந்த 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதனால் 1க்கு 2 முறை உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அவங்கள ஒரு டியூஷனுக்கு அனுப்பும் போதோ, இல்ல ஒரு காலேஜுக்கு அனுப்பும் பொழுதோ, அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்பும் பொழுதோ நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் 1க்கு 2 முறை கவனமாக நாம் அனுகூலமாக பார்த்து கொள்ள வேண்டும். 6ஆம் வீட்டின் அதிபதி குரு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருப்பதனால் நமக்கு தேவையான அனுகூலமான கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து கிடைக்கக்கூடிய கடன் என்பது கிடைக்கும். இந்த கம்மியான வட்டியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடனை வைத்து பல புதிய கடன்கள், திடீர் கடன்கள், எங்கெல்லாம் நாம் அதிகமான வட்டிகள் கொடுத்தோமோ அந்த வட்டிகளை எல்லாம் நீங்கள் அடைத்து விடுங்கள். மேலும் நம்ம இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டோம், நிறைய நமக்கு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், அவ்வளவு தூரம் எக்ஸ்பென்ஸ் பண்ணியும் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு மருத்துவரை மாற்றுவதன் மூலமாகவோ, புதிதாக ஒரு வைத்தியத்தை எடுத்துக் கொள்வதன் மூலமாகவோ, இயற்கை வைத்தியம், யோகா, நேச்சுரோபதி, இந்த எதோ தெரப்பி எல்லாம் இப்ப சொல்றாங்க, அதெல்லாம் செய்வதன் மூலம் கண்டிப்பாக அனுகூலமான பலன்கள் என்பது கிடைக்கும். 7ஆம் அதிபதி சனி 8ஆம் வீட்டுல உட்கார்ந்துதான் இத்தனை நாள் பாம் போட்டுருச்சு சார், குடும்பத்தை சின்ன பின்னமாக பிரித்து விட்டது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் யாரோ ஒரு நடுவர் மூலமாகவோ, ஒரு சொந்தக்காரர்கள் மூலமாகவோ ஒரு பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். முடிந்தவரை ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நாம் இந்த இடத்தில் எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். இதைத்தான் ஒரு ஜோதிடரா நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். கன்ஃபார்மா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் திருமண வாழ்வில், அதாவது பிரிந்திருந்திருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தாலும் அல்லது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அது ஏற்படும். வரக்கூடிய வரன்கள் நல்ல வரன்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, கடகராசிக்காரர்கள் இவ்வளவு நாள் எங்கெங்க தோல்வி, அவமானம், கஷ்டம் என்று அனுபவித்தார்களோ இவை அனைத்திலும் இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன்கள் என்பது கிடைக்கும். இவர்களுடைய பித்துருக்கள் சொத்துக்கள் வர வேண்டும் என்று இருந்தாலும், அல்லது தந்தைமார்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமுமே அனுகூலமாகத்தான் இருக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் உங்களது பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். கடினமா ஒரு ஒர்க் பண்றேன், நான் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் வாக்கிங் போய் 6 பேக் பண்றேன், ஜிம்மு பண்றேன், ஸ்போர்ட்ஸ் பண்றேன், அப்படிலாம் பண்ண போனா ஹெல்த் ப்ராப்ளம், குறிப்பா லெக் பெயின் வரும். அதனால இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இரவு நேரம், குறிப்பா அந்த படுக்கைக்கு போகும் பொழுது நம்மளை யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை டிஸ்டர்ப் செய்வார்கள். அப்போ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா, அதாவது தெரியாத நபர்களுடைய ஃபோன் காலை நைட்ல ஆன்சர் பண்றது, நம்மளை மேலும் மேலும் டென்ஷன் படுத்திக்கிறது. அந்த நேரத்தில் நாம் நம்மை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். பரிகாரம் என்று பெரிதாக இவர்களுக்கு எதுவும் தேவையில்லை. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு செய்வது இவர்களுக்கு உத்தமம். சார், சிம்ம ராசிக்கு ஏதோ அஷ்டமத்துல சனி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க சார்.
ஏற்கனவே 7ல் சனி, எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டோம். சனி தான் இருக்கக்கூடிய இடத்தை பாழாக்குவார் அப்படின்னு சொல்றாங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், கலத்தரம், அது ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் கூட்டாளிகள், இது எல்லாமே குறிக்கக்கூடிய இடம். திருமணம் நிச்சயமானது, கடைசி நேரத்துல அது போயிடுச்சு. அவங்க என்னென்னமோ படிச்சிருந்ததா சொன்னாங்க, போய் பார்த்தா அதெல்லாம் ஃபேக்கு. தொழிலதிபர்னு சொன்னாங்க, போய் பார்த்தா கடனா சுத்தி சுத்தி வாங்கி வச்சிருக்கிறாரு. பையனுடைய கேரக்டர் நல்லா இல்லை, அது நிறைய பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி எல்லாம் சோசியல் மீடியால தெரியுது. பொண்ணை பத்தி அவங்க சொல்ற விஷயங்கள் அனுகூலமா இல்லை. இதனால் பத்திரிகை அடித்து விட்டோம், பல பேரிடம் கொடுத்து விட்டோம். திருமணத்துக்கு என்று வந்த பொழுது இந்த விஷயம் நடக்கவில்லை. தோல்வி, அவமானம், வெளியே எங்களது முகத்தை காண்பிக்க முடியவில்லை. கூட்டாளியா ஒருத்தர் வரேன்னாரு, பார்ட்னரா வரேன்னாரு, பொட்டியில கேஷ் இருக்கு, காருக்குள்ள இருக்கு, டிக்கியில இருக்கு, இதோ வருது அதோ வருதுன்னு சொன்னாரு. அவரை நம்பி நாங்க ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்டோம். கடைசி நேரத்துல பார்த்தா நம்ம கிட்ட செலவுக்கு கேட்கிறாரு. இவரெல்லாம் நம்ம எப்படி சார் பார்ட்னரா வச்சிருக்கிறது? இதனால நாங்க கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டோமே சார் என்று நீங்கள் வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது. உங்களுக்கு இந்த மாதம் அஷ்டம சனி என்பது தொடங்குகிறது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால், இது ஒரு மைனஸா நம்ம எடுத்துக்கிட்டா இதுக்கு பின்னாடி நமக்கு 2 பெரிய பிளஸ் இருக்கு. என்ன சார் 2 பெரிய பிளஸ்ன்னா, இது நாள் வரை உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருந்த சனி மட்டும் உங்களை தாக்கவில்லை. உங்களுக்கே தெரியாமல் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் உங்களை பகிரங்கமாக தாக்கினார். இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் நிறைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாம் போட்டார். அப்படின்னா தண்டனையை வாங்கி கொடுத்தார். நிறைய பேர் வெளிநாடுகள்ல போய் அரசு தண்டனையை அனுபவித்தார்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தண்டனையை அனுபவித்தார்கள். இப்போ உங்களுக்கு 8ல் சனி வர்றது ஒரு சின்ன மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, அதை விட பெரிய பிளஸ் 7ல் ராகு வரப்போகிறது. இந்த 7ல் வரப்போகிற ராகு என்ற கிரகம் நமக்கு மைனஸ் கொடுக்குமா என்றால் கொடுக்கும். ஆனால் 11ஆம் வீட்டில் வரக்கூடிய இந்த குரு என்பவர் 7ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகுவை பார்க்க இருக்கிறார். இதனால் உங்களுக்கு இந்த ராகு அனுகூலமான ராகுவாக செயல்படுவார். இப்போ உங்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என்பவர் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே உங்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் உச்சமடைந்திருப்பது என்பதும், 2ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டில் நீசமடைந்த வீட்டில் சுக்கிரன் என்பவர் உச்சமடைந்திருப்பதும் உங்களுக்கு நீசபங்க ராஜயோகமாக செயல்படுவதனால் அனுகூலமான பலன்களை நீங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் எதிர்பார்க்க முடியும். ஜீவனாதிபதி ஜீவனத்திற்கு லாபம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அவர் உச்சமடைந்திருப்பது என்பது உங்களுக்கு நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தவிர சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இவர்களுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி, இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுபபலம் என்பதனால், இவர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, மேலும் மேலும் லாபம். இவர்கள் என்ன விஷயத்தை நினைக்கிறார்களோ அதன் மூலம் இவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். இவர்கள் எங்கே தோல்வி அடைந்தார்களோ, இவர்கள் எங்கே அவமானப்பட்டார்களோ அதே இடங்களில் இவர்களால் வெற்றி கனியை கண்டிப்பாக பறிக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கேஷ் ஃப்ளோ என்பது இவர்களுக்கு ஏற்படும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள், நிறைய புதிய சந்தர்ப்பங்கள். சார், நான் நிறைய டேலண்ட் வைத்திருக்கிறேன், கடினமான ஹார்ட் ஒர்க் செய்திருக்கிறேன், ஆனால் இவற்றை வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் மேலும் தங்களது டேலண்டை, தங்களது திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான நல்ல தளம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது கிடைக்கும். இதனை நீங்கள் பத்திரமாக பிடித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க, பில்டிங் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறவங்க, காம்படிஷன் எக்ஸாம்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், அரசாங்க தேர்வுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பார்கள். இந்த மாதத்தின் நடுவில் சுக்கிரன் என்பவரும் புதன் என்ற 2 கிரகமும் வக்ரம் அடைவது என்பதும் உங்களுக்கு இந்த 2 கிரகங்களும் 7ஆம் வீட்டை நோக்கி வருவதாக எடுத்து பார்க்கும் பொழுதும் அனுகூலமான பலன்கள், அதாவது நமக்கு பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும், பல பேரை நாம் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், இந்த ஈர்ப்பு என்பது குறிப்பாக இந்த மீடியா சம்பந்தப்பட்ட பிசினஸ், ஃபேஷன், மாடலிங் ஷோ, இந்த ஆர்டிஸ்ட், சிங்கிங்,
பாடகர், கவிதை எழுதுவது, இயல், இசை, நாடகம், ஊடகங்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம், சார் இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு நாளா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், ரொம்பவும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி என் கேரியரை நான் வடிவமைத்துக் கொள்வதற்கு காத்திருக்கிறேன் என்று ஏங்கி காத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரமாதமான வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கிறது. பரிகாரம் என்று வரும் பொழுது நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வதும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும், முடிந்தவரை இந்த காரமான உணவு, அதாவது ரொம்பவும் ஸ்பைசியான உணவை நீங்கள் தவிர்ப்பது, மிதமான உணவு பழக்கத்துக்கு நீங்கள் ஆளாவது, மினிமமான ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு டீசென்டான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பது, அதாவது ஒரு ஹைஜீனிக்கான லைஃப் ஸ்டைலில் இருப்பது, ரொம்பவும் அன்வான்டான பழக்க வழக்கங்களை விடுவது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அனுகூலமான வெற்றியை இந்த மார்ச் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. கன்னிராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் இவர்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இது நாள் வரை வக்ரமடைந்திருந்த இந்த குரு என்ற கிரகம் இப்பொழுது நேர்கதியில் வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் இவர்களது ராசிக்கு குரு பார்வை என்பது வந்துவிட்டது. சார் ஏற்கனவே குரு பார்வையெல்லாம் வந்து ஒரு 7-8 மாசம் ஆச்சு இல்லை சார்? ஆமாம், 7-8 மாதம் ஆனது. அப்போ ராசியில் இருந்த கேதுவை குரு பார்த்தார். ஆனா 2-3 வாரமா குரு வக்ரம் அடைந்திருந்ததனால் குரு 8ஆம் வீட்டை நோக்கி பயணித்து விட்டார். அப்பொழுது ராசியை குரு பார்க்கவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியில் கேது வந்து அமர்ந்ததனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஹெல்த் சம்பந்தமா, குறிப்பா ஃபேஸு, இஎன்டி, த்ரோட்டு, நோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டது. 7ஆம் வீட்டில் ராகு வந்து அமர்ந்ததனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், இப்பெல்லாம் இந்த லிவிங் டுகெதர் என்னென்னமோ சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களிலும் ஏராளமான குளறுபடி, தோல்வி, அவமானம், இதுக்காக நிறைய கடன் வாங்கி கடைசியில மிச்சமானது அந்த கடனும் அந்த வட்டியும் மட்டும்தான். நிறைய தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டோம். இதிலிருந்து எங்களால் மீள முடியவில்லை. இதனால் கூட ஒரு டிப்ரெஷன், ஒரு தாழ்வு மனப்பான்மை, யார்கிட்டையும் போய் எதுவும் சொல்லவும் முடியல. ஏன்னா எங்களுக்கு இப்ப மேரேஜ், இவர் தான் என் லைஃப் பார்ட்னரு அப்படின்னு சொந்தக்காரங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியில இல்லை சார், அது கட் ஆயிடுச்சு, அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க சொன்ன மாதிரி அவங்க கமிட்மெண்ட் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு தோல்விகளை நாம் தாங்கி கொண்டிருந்தோமோ அதிலிருந்து படிப்படியாக நாம் வெளியே வரக்கூடிய அமைப்பு. என்ன படிப்படியாக வெளியே வரக்கூடிய அமைப்புன்னா, ராசியாதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உச்ச சுக்கிரனுடன் இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம். ஜோதிட ரீதியா பார்த்தா இது மாளவிகா யோகம் என்ற ஒரு சுப யோகமாக வருகிறது. ராசியாதிபதி, தனஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி மற்றும் பாக்யாதிபதியின் கூட்டணி. இதில் தனஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியும் உச்சம். இதற்கு நட்பு கிரகமாக புதன் என்பது 7ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம். 7-9 பரிவர்த்தனை. புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது இங்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக 7ஆம் வீட்டில் அமர்ந்து நம்மை பார்க்கிறார். உச்ச சுக்கிரனின் பார்வை, ஒரு ராசியில் உச்ச சுக்கிரன் இருந்தாலும், உச்ச சுக்கிரன் நம்மை பார்த்தாலும், அதுவும் நமக்கு அது நட்பு கிரகமாக வந்து நம்மை பார்க்கும் பொழுது காலையில எந்திரிச்சு நம்ம ஃபேஸ கண்ணாடியில் பார்த்தால் ஒரு பூரிப்பு, ஒரு பிரகாசம், ஒரு பிரைட்னஸ், இதனால் நமக்கு பிரமாதமான ஒரு தோற்றத்தையும், தோற்றம் மட்டும் இல்லாமல் அறிவுத்திறனையும் நுணுக்கங்களையும் பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பும், நான் சொன்னது போல் மகாவிஷ்ணுவின் கிருபா கடாட்சம் கிடைப்பதாகவும், ஒரு இளமை மாறாத தோற்றமாகவும், நாம் எங்கு சென்றாலும் நமக்கு முக்கியத்துவம், நம்மை எல்லாரும் அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பு, நம்மைத்தான் எல்லாரும் கவனிக்கிறார்களா இல்லை ரசிக்கிறார்களா என்ற ஒரு பூரிப்பு. இதனால் புதுசா நிறைய எண்ணங்கள் யோசிப்பது, அது தொழில் ரீதியாக இருந்தாலும் பலரை நாம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, பலர் நமக்குள் இவ்வளவு திறமைகளா என்று நம்மளை பாராட்டக்கூடிய அமைப்பாக வருகிறது.
6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ற கிரகம் 7ஆம் வீட்டுக்கு செல்ல இருக்கிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் இனி 6ஆம் வீட்டுக்கு வந்து அமர்ந்து விடுவார். மேலும் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தசம கேந்திரம், அதாவது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என்பவர் சுபபலம் பெற்றிருக்கிறார். நிறைய தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கிறது. என்ன, செவ்வாய் என்பவர் ராசியை பார்க்கிறார், குரு என்பவர் ராசியை பார்க்கிறார், புதன் என்பவர் ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் என்பவரும் ராசியை பார்க்கிறார். கிடைத்த வாய்ப்பை முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தேடி தேடி பார்த்தா ஒரு 2 மைனஸ் பாயிண்ட் கிடைக்குது. என்னன்னா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை ஒன்றாக வந்து விடுகிறது. எனவே உங்களது கம்ஃபர்ட், மாத்தூர் ஸ்தானம், அம்மாவுடைய ஹெல்த், வாகனங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இன்சூரன்ஸ் கட்டாமல் வாகனம் ஓட்டுவது, கரெக்டா அப்போ போய் நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. சரி, ஹெல்மெட் போடாம அவசரமா நான் வாகனத்தில் போய் மாட்டிக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். உங்களது வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர், அதுவும் குறிப்பாக அந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல அப்ளையன்சஸாக இருக்கலாம், ஹீட்டராக இருக்கலாம், மோட்டாராக இருக்கலாம், இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ராசியை பார்க்கிறார். இதனால் இரவு நேரத்தில் ரொம்பவும் நம்ம வந்து முழித்திருப்பது, காரமான உணவை எடுத்துக்கொள்வது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம். பொதுவாக இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சார், ரொம்பவும் கடன்ல மாட்டிக்கிட்டேன், நிறைய நோயில மாட்டிக்கிட்டேன், வெளிநாட்டுல போய் லாக் ஆயிட்டேன், பணத்தை கொடுத்துட்டேன், திரும்ப வருமா தெரியாது. முழுசா வரலனாலும் பார்ட்டாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நீங்க எங்க கொடுத்தீங்களோ அங்க போய் கண்டிப்பாக கதவை தட்டுங்கள். ஏதோ ஒரு அனுகூலமான பலன் என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உச்ச சுக்கிரன் புதனின் சேர்க்கை என்பது குறிப்பா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க, இயல் இசை நாடகம், ப்ரெஸ், மாடலிங், ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், ஆயுர்வேதா, இந்த மாதிரியான லைன்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான மாதமாக இருக்கிறது. இதனை நீங்கள் பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். சார், என்ன சார் நாங்கெல்லாம் பாவம் செஞ்சோம், நாங்க எல்லாமே ரொம்பவும் பர்ஃபெக்டா தான் இருக்கிறோம், கரெக்டுன்னா கரெக்டுன்னு சொல்றோம், நோன்னா நோன்னு சொல்றோம், கொடுத்த கமிட்மெண்ட்டை கரெக்டா ஹானர் பண்றோம், ராசியாதிபதி சுக்கிரன், கொஞ்சம் நாங்க ஒரு லக்ஸரியா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு ஸ்டேட்டஸா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். துளாராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல புதுசா ஏதோ கோளாறு, டென்ஷன் அப்படின்னு ஏற்பட்டது. 12ஆம் வீட்டுல கேது வந்து அமர்ந்த பிறகு வெளிநாட்டுக்கு போய் முயற்சி செஞ்சு அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில் அங்க போய் ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எல்லாரும் ஏதோ இந்த அஷ்டம குரு உங்களை பாடுபடுத்தும், அஷ்டம குரு உங்களை பாடுபடுத்தும்லாம் சொன்னாங்க. நாங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. ஆனா இந்த அஷ்டம குரு இந்த ரோலர் கோஸ்டர் அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க, முழுசா எங்களை வச்சு செஞ்சிருச்சு சார். துக்கம் தொண்டையை அடைக்கும் துலாம்னு நீங்க தான் ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருந்தீங்க. ஏதோ எழுதுறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனால் இப்பொழுதுதான் அதை முழுவதுமாக உணர்ந்தோம். நாங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணினோமோ, எங்க டெபாசிட் பண்ணினோமோ, சுத்தமா எங்களுக்கு பணம் வரல. கடல்ல போட்ட பெருங்காயம்னு சொல்லுவாங்க, அது திரும்ப வருமானு தெரியாது, அது எங்க போச்சுன்னு தெரியாது. சீட்டு கட்டினேன், எனக்கு இப்போ பணம் வர்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், அந்த ஆளே அப்ஸ்கண்ட் ஆகி போய் விட்டாரு. மொத்தமா என்னுடைய உடல் உழைப்பு, என் சேவிங்ஸ் போயிடுச்சு. இதை வச்சுதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், என் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படியெல்லாம் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் ஏதாவது துளாராசி தேருமா அப்படின்னு சொல்லுங்க சார். அதாவது துளாராசிக்கு ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் உச்சம் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே. அப்போ 6ஆம் வீடு தானே, மறைவு ஸ்தானம் தானே என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். உச்ச கிரகத்துக்கு முதலில் மறைவு என்பது கிடையாது. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 5ஆம் வீட்டை நோக்கி வர இருக்கிறார். 5ஆம் வீட்டுக்குரிய சனி என்பவர் 6ஆம் வீட்டை நோக்கி நகர இருக்கிறார். அப்ப 5ஆம் வீட்டுல ராகு இருக்கும்போது குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் டென்ஷன் வராதா என்றால் வராது. ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். இப்போ பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு நீச
பங்க ராஜயோகமாக இருக்கிறார். இப்போ பாகியங்கள் ஏற்படும். அது உங்களது பித்துரு வர்க்கம், வெளிநாட்டு தொடர்பு, இந்த இரண்டிலுமே ஏற்படும். 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கத்துல ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறேன், மேலும் புதிய தொடர்புகள், புதிய வாய்ப்புகள், போட்டி தேர்வுகளில் வெற்றி என்று அனைத்து நிலைகளிலுமே 6ஆம் வீடு என்பது 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும், பொதுவாக இந்த 6ஆம் வீட்டில் பிரதானமான இந்த சுக்கிரன் என்பவர் சனியின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நமது வீடு, வாகனம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய புதிய வாய்ப்புகள் என்பதும், பிறகு புதனின் சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பாக்கியங்கள், வெளிநாட்டு தொடர்பு என்று அனைத்து நிலைகளிலுமே அனுகூலமான பலன்களை துலா ராசிக்கு கொடுக்கும். 8ஆம் வீட்டில் குரு இப்பொழுது நேர்கதியில் வந்தாலும் அவர் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை 5ஆம் வீட்டு பார்வையாக பார்ப்பதனால் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் நாம் எங்கே துளர்ந்தோமோ, எங்கே இழந்தோமோ, எங்கே நாம் அவமானப்பட்டோமோ, எங்கே நாம் தோல்வி அடைந்தோமோ, கண்டிப்பாக அங்கே ஒரு வெற்றியை நாம் அடைவோம். 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பார்ப்பதும், 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதும், 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை பார்ப்பதும், 3ஆம் அதிபதி 2ஆம் வீட்டை பார்ப்பதும் பார்வை பரிவர்த்தனை. சார் இன்னுமே புரியல சார். அதாவது வருமானத்தால் வெற்றி, வெற்றியால் வருமானம். வெற்றி ஸ்தானாதிபதி வருமானத்தை பார்க்கிறார், வருமான ஸ்தானாதிபதி வெற்றியை பார்க்கிறார் என்பது உங்களுக்கு அனுகூலமான பலன்களாக இருக்கிறது. 4ஆம் வீட்டுக்கு குருவின் பார்வை பெறவிருக்கிறது. 4ஆம் வீட்டுக்கு அங்கே உச்சமடையக்கூடிய செவ்வாயின் பார்வையும் வந்து அமர்கிறது. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம், மார்ச் மாதம் துலா ராசி தூள் கலப்பும். டெக்னிக்கலா பல வார்த்தைகள் சொன்னாலும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இவ்வளவு நாள் துடித்த, தோல்வியில் துவண்டு போன, அவமானப்பட்ட, ஏராளமான கடனை வாங்கின, இனி கடன் வாங்கறதுக்கு ஆளே இல்லாத ஒரு நிலைமையில் மாட்டிக்கொண்ட, நோய் நொடியில் மாட்டிக்கொண்ட, வம்பு வழக்கு போன்ற விஷயங்களில் சிக்கி ஒரு சிலந்தியாக இருந்து மொத்தமாக எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நான் இனி ஜோதிடமும் பார்க்க போறதில்லை, கோயிலுக்கும் கூட போக போறதில்லை என்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் சென்ற துளாராசிக்காரர்கள், நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, துளாராசி தூள் கலக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். சார், ராசிக்கு 7ல குரு வந்ததுக்கு அப்புறம் ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க, ஏதோ கண்ணுக்கு தெரிந்தது, ஆனால் ஒண்ணுமே எங்களுக்கு ஏற்படவில்லையே சார். 5ஆம் வீட்டுக்கு சனி போக இருக்கிறார், ஆனால் 2.5 வருஷமா 4ஆம் வீட்டுல தானே சார் சனி வந்து உட்கார்ந்தாரு. புதுசா இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா? இப்படியெல்லாம் சிக்கல்கள் வருமா? இதுக்கெல்லாம் கோர்ட்டு கேஸா? இதுக்கெல்லாம் வம்பு வழக்கு, அவமானம், தோல்வி என்றெல்லாம் ஏற்படுமா அப்படின்னு எங்களை பூரணமாக சிக்க வைத்து விட்டார்கள். ஏராளமான பிரச்சனைகள், வம்பு வழக்கு, யாரெல்லாம் நமக்கு எதிராக வந்து நிற்கிறார்கள் என்று எங்களுக்கே தெரியவில்லை. ஏதோ போனோம், ஒரு இடத்த வாங்கினா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் மதிப்பு, ஆனா நீங்க இவ்வளவுதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஃபைன் கட்டணும்னு ஒரு லெட்டர் போடுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வருமா என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே சார். வாங்கிட்டு வந்த ப்ராப்பர்ட்டியில அந்த டாக்குமெண்ட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட் இல்லைன்னா அப்ரூவல் கிடைக்காதுங்கிறாங்க. இதுல ஏதோ ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு பில்டிங்கை போடலான்னு பார்த்தேன், ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே சார் என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த மார்ச் மாதம், இது நாள் வரை உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை விட்டு 5ஆம் வீட்டுக்கு போகிறார். இதனால் நம்ம எங்கெல்லாம் மாட்டினோமோ அங்கிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் ஒரு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட். 2வது பிளஸ் பாயிண்ட், இதே மார்ச் மாதத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்பவர் இப்பொழுது வக்ரகதியிலிருந்து நேர்கதிக்கு வந்து விட்டார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது முதலில் நடுவில் கொஞ்சம் விருச்சிக ராசிக்கு இருந்தது. இந்த குரு வக்ரம் அடைந்த பொழுது அது ஆப்போசிட்டாக போனது. இப்பொழுது குரு என்பவர் நேர்கதிக்கு வந்து விட்டார்.
இவர் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபம் என்பது ஏற்படும். இதை வைத்து நிறைய பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் முடித்துக் கொள்ளலாம். குரு என்பவர் இப்பொழுது இங்கு ராசியை பார்க்கிறார். இதனால் எங்கெல்லாம் நாம் தோல்வி அடைந்தோமோ, அவமானப்பட்டோமோ, அங்கெல்லாம் நாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக வரும். இதே குரு பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை பார்க்கவிருப்பதனால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி என்பது கண்டிப்பாக வரும். இங்கு ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தான அதிபதி ராசியை பார்க்கிறார். சார் புரியல சார். செவ்வாய் என்பவர் இங்கு தனுசை பார்க்கிறார். தனுசின் அதிபதி குரு என்பவர் இங்கு விருச்சிகத்தை பார்க்கிறார். மேலும் செவ்வாய் என்பவர் 3ஆம் வீடு, அவர் எங்கே உச்சமடைகிறாரோ வெற்றியை, அதாவது வெற்றி ஸ்தானத்தை ராசியாதிபதி பார்க்கிறார். இதனால் தனம், குடும்பம், வெற்றி, அபிவிருத்தி என்பது பூரணமாக ஏற்படும். சுகஸ்தானத்தில் இது நாள் வரை ஒரு சிலந்தியாக இருந்த சனி பகவான் ராசியை விட்டு வெளியே போகிறார். மேலும் உங்களுக்கு ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து லாபத்தை பார்க்கிறார். லாபத்தை லாபஸ்தான அதிபதி பார்க்கிறார். மேலும் இங்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான கலத்திரஸ்தானாதிபதி பார்க்கிறார். ஜீவனாதிபதி பார்க்கிறார். மேலும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். லாபஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, சூரியனின் பார்வை, நீசபங்க ராஜயோகம் அடைந்த புதனின் பார்வை, உச்ச சுக்கிரனின் பார்வை என்பது லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன். இதை வைத்து இத்தனை நாள் நாம் எங்கே தோல்வி அடைந்தோமோ, எங்கே அவமானப்பட்டோமோ, அங்கெல்லாம் அந்த தனத்தை, அந்த லாபத்தை கொடுத்து பலவிதமான பிரச்சனைகளை முடித்துக் கொள்ளலாம். காசு கொடுத்தா மட்டும் பிரச்சனை முடிந்திடுமா அப்படின்னா இல்லை. நம்மளுடைய சுகஸ்தானத்தில் நமக்கு ஒரு கிடுக்குப்படி போட்ட சனி பகவான் வெளியே போகிறார். இதனால் இனிமே நமக்கு பிளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் மைனஸ் இல்லை என்பதையே ஒரு பெரிய பிளஸ்ஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசியாதிபதி இந்த மாதம் முழுவதும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது, அர்ச்சனை, அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். விருச்சிக ராசிக்கு நான் அடிக்கடி சொல்வது போல் அந்த விறுவிறு என்ற ஒரு வளர்ச்சி இந்த மாதம் இருக்கிறது. பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். சார், ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் நிறைய தோல்வி, அவமானம், கடன், வெளியில சொல்லிக்க முடியாத பிரச்சனை, கிரெடிட் கார்டெல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த கார்டை ஒரு கார்டா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்காரங்கெல்லாம் எங்கேயோ அந்த பக்கம் ஒரு மூலையில நின்றுகிட்டு இருக்கிறாங்களாம். நான் போய் அவங்களுக்கு பணம் கட்டணுமா என்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்களாம். 4ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் பூரணமாக 4ஆம் வீட்டுல எவ்வளவு அடி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சிருச்சு. வீட்டுல ஒரு நிம்மதி இல்லை. ஏண்டா வீட்டுக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருச்சு. புதுசா ஹெல்த் ப்ராப்ளம், இது ஏதோ அலர்ஜிக் இன்ஃபெக்ஷனுங்கிறாங்க. அலோபதிக்கு போனா இதை சித்தால போய் பாருங்கிறாங்க. சித்தால போய் பார்த்தா இதுக்கு ஹோமியோபதி போங்கிறாங்க. இந்த மாதிரி ஏராளமான தொல்லைகள் எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. மேலும் 10ஆம் வீட்டில் இருந்தக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் தொழிலை சுருக்கி விட்டது, தொழிலை முடக்கி விட்டது. எல்லாம் போச்சு. கடைசியில என்ன மிச்சம் இருக்குன்னா நோயும் கடனும் எதிரியும் மட்டும்தான் மிச்சமா இருக்கு. பேங்க்காரங்கெல்லாம் எதிரிகளா இருக்கிறாங்க. என் கூட படிச்சவங்களே அந்த பேங்க்ல வேலை பார்க்கறாங்க. அவங்களுடைய போன் கால்ஸே என்னால எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் சார். இதுதான் எங்களுடைய நிதர்சனமான நிலைமை என்று வருத்தப்படக்கூடிய இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் மேலும் புதுசாக அர்த்தாஷ்டம சனியாக வரப்போகிறது. இதுவும் ஒரு தொல்லை கொடுக்க போகிறது என்று சொல்கிறார்களே, இது என்ன சார், எதுமோ வெந்த புண்ணில் வேலை பாய்த்தது போல் இருக்கிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம்.
4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை, ஒரு பெரிய பாதிப்பை இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். அவர் இப்பொழுது கிட்டத்தட்ட 3ஆம் வீட்டை நோக்கி வந்து விட்டார். 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது வெற்றி ஸ்தானம். இந்த 3ஆம் வீட்டை குரு பார்க்க இருக்கிறார். அவர் 1.5 மாதத்துக்குள் 7ஆம் வீட்டுக்கு வந்து விடுவார். அப்போ உங்களுக்கு குரு பார்வையும் கிடைப்பதற்கு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஒரு பிரமாதமான ஒரு குட் நியூஸ் என்னன்னா, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 10ஆம் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம், மேலும் 10-11 அதிபதிகளின் கூட்டணி, 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன் இங்கு 4ஆம் வீட்டில் உச்சம், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானம். தொழில் நமக்கு நல்லா இருந்தா தானே நமக்கு ஒரு லாபமோ வருமானமோ வரும். இந்த 10ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை, 9ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 10ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகமாக வருகிறது. 10ஆம் வீட்டின் அதிபதி புதன் சொந்த வீட்டை பார்ப்பதும், லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்ப்பதும், 9, 10, 11 வீடுகளின் அதிபதிகளின் கூட்டணி 4ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக 4 விதங்களில் உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் என்பது இந்த மாதம் வரும். ஒரு குழு கொடுத்துட்டேன், வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகளை நாம் கவனமாக பத்திரமாக உபயோகித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கிளையண்ட், ஒரு கஸ்டமர், ஒரு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் எனது வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது, என் லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டது. அந்த அடுத்த கட்டம், நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் செல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதத்தில், குறிப்பாக அந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பதும் சுக்கிரன் புதன் சேர்க்கை என்பதும், இங்கு இந்த கூட்டணி புதன் சூரியன் சேர்க்கை என்பதும், இவை அனைத்துமே உங்களுக்கு ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு வருவதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் தூசி தட்டி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய வாடிக்கையாளர்களும் நிறைய வாய்ப்புகளும் வருவார்கள். அதில் உங்களுக்கு கம்ஃபர்டபிள் டேர்ம்ஸுக்கு யார் வராங்களோ அவர்களை மட்டும் நீங்கள் கிரகித்துக் கொள்வது மேலும் புத்திசாலித்தனம். தொழில் ரீதியாக லாபம் என்பதும் பணப்புழக்கம் என்பதும் வரும். இது நாள் வரை நாம் எங்கே தொலைந்தோமோ, எங்கே இழந்தோமோ, எங்கே தோல்வி அடைந்தோமோ, அங்கே நமக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அந்த மீடியா, ஊடகம், திரைப்படம், இயல், இசை, நாடகம், வாய்ப்பு, திறமைகளை வெளியே கொண்டு வந்து அதற்குண்டான பாராட்டு, அங்கீகாரம், அதன் மூலம் மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ், அதன் மூலம் அடுத்த கட்டம், அதனால் ஒரு நல்ல பொருளாதார உச்சம், சுகம், கம்ஃபர்ட், லக்ஸரி என்பது மேலும் மேலும் மேம்படுவது, நிறைய புதிய வாகனங்கள் வாங்குவது, சொகுசான ஒரு லிவிங், ஒரு லக்ஸரியஸ் லைஃப் என்று சொல்கிறோமே. இந்த 4ஆம் இடமும் இந்த 10ஆம் இடமும் இந்த தனுர் ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராசியை செவ்வாய் பார்க்கிறது. இதனால் இவர்களுக்கு கொஞ்சம் உடலில் உஷ்ணம் என்பது ஏற்படும். தேவையான இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொள்வது, அதிகாலையில் இளநீர் சாப்பிடுவது, நீர்மோர் சாப்பிடுவது, மேலும் நாம் கொஞ்சம் அதிகம் கோபப்படாமல் இருப்பது. மேலும் இந்த செவ்வாய் என்பவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தை, அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை பார்க்கவிருப்பதனால் நாம் மேலும் கோபப்படாமல் அமைதியாக இருந்தாலே போதும். வரக்கூடிய வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்தாலே போதும். பெரிதாக நாம் ஒன்றும் அந்த அளவுக்கு மெனக்கிட வேண்டிய தேவையில்லை. கிடைத்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டால் கண்டிப்பாக வெற்றி என்பதும், உங்களது தோல்விகளுக்கும், உங்களது அவமானங்களுக்கும், உங்களது தொல்லைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பதும் இந்த மாதம் முழுவதுமாக ஏற்படும். இதனை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார், மகர ராசி, நீங்களே உங்களுடைய வீடியோல என்னென்னமோலாம் நிறைய சொல்லிட்டீங்க. எவ்வளவு தூரம் நாங்க பிரச்சனையை அனுபவித்தோம். துடித்தது மகர ராசி, வெடித்தது மகர ராசி, சிதறியது மகர ராசி, கண்ணீர் சிந்தியது மகர ராசி. ராசிக்கு அதிபதி சனி பகவான், 7.5 சனி. எங்க ராசிக்கு அதிபதி எங்களை என்ன பண்ண போறாருன்னு நாங்க நினைச்சோம். ஆனா மொத்தமா அவர் எங்களை வச்சு செஞ்சுட்டாரு. வெளியில சொல்ல முடியாத தோல்வி, அவமானம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ், பிரச்சனைகள். வேலைக்கு போயிட்டு இருந்தோம், வேலையை விட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்காக இந்த ஆபீஸ் பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஹையரான ஒரு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு என் பசங்களை கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்தேன்.
இப்போ வேலை போச்சு, சம்பளம் இல்லை, ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ் மட்டும் ஏறிச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட்டு, லீகல் எக்ஸ்பென்சஸ்ஸு, எவ்வளவு அவமானம் எவ்வளவு தோல்வியோ அவ்வளவுத்தையும் அனுபவிச்சு விட்டோம். சரி வெளியூருக்கு போகலான்னு சொன்னா அங்க என் சர்டிபிகேட் செல்லாதுன்னு சொல்றாங்க. ஃபேமிலி ஸ்டேட்டஸோட நீங்க வெளிநாட்டுக்கு வரலான்னு சொன்னாங்க. அதை நம்பி போனா கடைசியில ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள், யுவர் ஃபேமிலி இஸ் நாட் எலிஜிபிள்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா? இப்படியெல்லாம் தொல்லைகள் ஏற்படுமா? ஒரு வைத்தியத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா? எக்ஸ்ட்ரீம் டு த கோர் நாங்கள் பிரச்சனைகளை அனுபவித்து விட்டோம். ரொம்ப எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஆறுதல், ஒரே மந்திரம், ஒரே மூச்சு, ஒரே பேச்சு, ஒரே எண்ணம். இந்த மாசம் 7.5 சனி எங்களை கொடுத்து நீங்களே நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டீங்க. நல்லது ஏற்படும்னு நாங்க நம்புறோம், நினைக்கிறோம். பிரார்த்தனைன்னு ஒண்ணு இருந்தால், அதெல்லாம் இதனால் வரை இல்லைன்னே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தால் அந்த 7.5 சனி எங்களை விட்டு போகிறது தான் எங்களுக்கு பெரிய பிரார்த்தனை சார். ஏன்னா இதுக்கு மேல் அடி வாங்க முடியாது அப்படிங்கிற அளவு, அதாவது அந்த எக்ஸ்ட்ரீம் விளிம்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. கண்டிப்பாக 7.5 சனி உங்களை விட்டு போகுதுங்கிறது நான் எப்பொழுதும் சொல்றத போல் நமக்கு வரக்கூடிய மைனஸ் நம்மை விட்டு போகுது. அடிக்கடி நான் சொல்றது, இந்த காலகட்டங்கள்ல நமக்கு மைனஸ் இல்லைன்னா நம்ம அதையே ஒரு பிளஸ்ஸாக எடுத்துக்கொள்வதுதான் நமக்கு ஒரு பெரிய பிளஸ். இதையும் தவிர நமக்கு ஜீவனாதிபதி 10ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உச்சம், நமக்கு பாக்யாதிபதி 9ஆம் வீட்டின் அதிபதி, நமக்கு இங்கு நீசபங்க ராஜயோகம், 9-10 வீடுகளின் அதிபதி, தர்மாதிபதி யோகம். இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தை உச்ச சுக்கிரனும் நீசபங்க ராஜயோகம் அடைந்த புதனும் பார்க்கிறார். சார் என்ன சார், ஏதாவது கோபமா சார் மகர ராசி மேல? கொஞ்சம் புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்க சார். ஒரே ஃபார்முலாவா சொன்னா என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிகிறது. பாக்கியம்னா என்ன சார்? ஒரே வார்த்தையில சொல்றேன். ஒரு வீடு வாங்குறோம், ஒரு பெரிய கார் வாங்குறோம், ஒரு வெளிநாட்டுக்கு போறோம். சரி வெளிநாட்டுக்கு போறோம்னா காசு இருந்தா தானே சார் போக முடியும். எவ்வளவுதான் சார் கிரெடிட் கார்டை தேய்க்கிறது? ஒரு வீடு வாங்குறோம்னா கூட இஎம்ஐ வாங்கினாலும் அதுக்கு ஒரு காசு போடணும்ல. அது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இந்த மாதம் வருது அப்படின்னா, உங்களுக்கு காசு வருது அப்படின்னும், வெற்றி வருது அப்படின்னும், புகழ் வருது அப்படின்னும், பேர் வருது அப்படின்னும், காசு வந்துச்சு அப்படின்னு நிறைய கடனை அடைக்கிறோம். யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ, யாரெல்லாம் நம்மளை தேடி வந்தாங்களோ, நம்மளே அவங்க வீட்டுல போய் அவங்கள தட்டி எழுப்பி ஜிபே, ஒய்பே, எம்பே எல்லாம் பண்ணாம இந்தாப்பா காசு வச்சுக்கோ, கணக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். மேலும் ராசிக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்திருக்கிறது. 6ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நமக்கு நிகரற்ற நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக இந்த கட்டுமான துறைகள், கட்டிடம், ரியல் எஸ்டேட், மெடிக்கல் போன்ற துறைகளில் இருப்பவர்கள், உச்ச சுக்கிரனாவே மீடியா, சினிமா, ஆர்டிஸ்ட், மாடலிங், ஃபேஷன், டிசைனிங், டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ், போர்டிங், லாட்ஜிங், ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறைகள். 3ஆம் இடம்ங்கிறது நம் வீட்டை விட்டு வெளியே போகுது, அப்போ வெளிநாட்டு தொடர்பு, இவை அனைத்துமே நம்மை தூக்கி விடுவதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு என்பவர் இங்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால், இப்போ இதனால் வரைக்கும் குரு கேதுவை பார்த்தாரு, ஆனா அவர் வக்கர குருவா இருந்தார். இப்போதான் நேர்கதியில குரு அமைஞ்சிட்டாரு, அவர் கேதுவை பார்க்க இருப்பதனால் கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய அந்த பிளாக்ஸ், நம்ம போற இடத்துல வேலை நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இனிமே நமக்கு இருக்காது. சார் இதெல்லாத்தையும் தவிர ராசிக்கு குரு பார்வை சார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது இதனால் வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். இனி கண்டிப்பாக அதனை உணர முடியும். மேலும் இவர்களுக்கு ராசியாதிபதி வெற்றி ஸ்தானத்திற்கு போகிறார். வெற்றி ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானத்தில். சார் புரியல சார். 3-5 பரிவர்த்தனை. 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்டில், 5ஆம் வீட்டுக்கு அதிபதி 3ஆம் வீட்டில், 9-10 அதிபதிகளின் சேர்க்கை. அதுவும் இந்த 9-10 அதிபதிகளான புதனும் சுக்கிரனும் இவர்களுக்கு நட்பு கிரகமாக வருவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக இருக்கிறது. மகரம் இது நாள் வரை தேஞ்சு போனது, தகரமானது, இப்பொழுது தங்கமாகும். தேஞ்சு போன மகரம் சிகரம் ஏறும் நிதர்சனமான உண்மை.
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சார், கும்பம் அப்படின்னா துன்பம் அப்படின்னு தான் நாங்க எடுத்துக்கிறோம். இதுதான் உண்மை அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி கும்பராசிக்கு நாம் பலன் எழுதும் பொழுது கீழே வாசகர் சொல்றாங்க, கும்பம் துன்பம். இது என்னுடைய வேர்டு கிடையாது, இந்த வாசகர்களுடைய வேர்டு. சார், அதே துன்பத்தை தானே சார் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த துன்பத்துல தூங்குற ஒரு லெட்டரை எடுத்துட்டு ஈங்கிற ஒரு லெட்டரை போட்டா அது இன்பம் அப்படின்னு ஏற்படும். கும்பராசிக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. என்ன சார், ஏதாவது ஆறுதலா சொல்ல முடியுமா அப்படின்னா, இவர்களுக்கு இந்த சுகஸ்தானாதிபதியும் புத்திரஸ்தானாதிபதியும், அதாவது 4-5 அதிபதிகளான புதன் சுக்கிரன் என்பது இங்கு சேர்க்கை. கும்பராசிக்கு இது ராஜயோகம். ஏன்னா இது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேர்ந்து இவர்களுடைய வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் அமர்வதனால் அப்போ கையில நல்ல பணப்புழக்கம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவோம். கும்பராசி துன்பம்னு சொல்ற அளவுக்கு இது நாள் வரை எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவித்தார்களோ அதுல இவர்களுக்கு ஒரு ப்ராக்ரஸ்ங்கிறது ஆரம்பிக்கும். இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, 7.5 சனியில நடு சனி இவர்களை விட்டு இனி இவர்களுக்கு அது கடைசி 2.5 சனியாக வருகிறது. அதனால் ஒரு 80% ப்ராப்ளம் இந்த 7.5 சனி என்பதன் மூலம் இது நாள் வரை சந்தித்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான குட் நியூஸ். இப்போ ராசியில சூரியன் அமர்ந்து இவர்களுக்கு கொஞ்சம் கோபத்தையும் டென்ஷனையும் கொடுத்தது. மாசி முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது சூரியன் ராசியை விட்டு வெளியே போகிறது. 4ஆம் வீட்டில் இருந்த குரு வக்ரம் அடைந்திருந்தது. இப்பொழுது குரு நேர்கதி அடைந்து 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை 5ஆம் பார்வையாக பார்ப்பதும், குரு இங்கு 10ஆம் வீட்டை பார்ப்பதும், 10ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டை பார்ப்பதும், இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சார், சிம்பிளா சொல்லுங்க சார், 10ஆம் வீட்டுக்கு ஓனர் செவ்வாய் 11ஆம் வீட்டை பார்க்கிறாரு, 11ஆம் வீட்டுக்கு ஓனர் 10ஆம் வீட்டை பார்க்கிறாரு. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபத்தை பார்க்கிறார், லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை, இதனால் தொழில் ரீதியாக நல்ல ப்ராஃபிட், நல்ல அனுகூலம், நல்ல ப்ராக்ரஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், புதிய வாய்ப்புகள், நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய ஆர்டர்ஸ். அதில் நல்ல கஸ்டமரை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அந்த புத்திசாலித்தனத்தை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் வரும் அப்படின்னு தான் கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து கொடுக்கின்றன. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் கூட்டணி என்பது தனஸ்தானமாக வருவதனால் இவர்களுக்கு இப்ப நிறைய அந்த 2-4 பரிவர்த்தனை. 2ஆம் அதிபதி 4ல, 4ஆம் அதிபதி 2ல. சார், ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சேன், ஒரு நிறைய அபார்ட்மெண்ட் கட்டி வச்சேன், வாடகைக்கு ஆள் வரலங்கிறது ஒரு சோகம். சரி, அதை விட்டா அதை துடைக்கிறதுக்கு கூட ஆள் வர மாட்டேங்கிறாங்க சார். நானே இறங்கிதான் துடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா, துடைக்கிறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட எனக்கு காசு இல்லை சார் என்று வருத்தப்படக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல டெனன்ட், என்ன 4க்குரியவன் 2, அப்போ வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு அனுகூலம், லாபம். நிறைய இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டேன், அந்த இடத்த வித்தா ஏதோ ஒரு லாபம் வரும், அதை வச்சு ஏதோ வண்டியை ஓட்டலாம்னு நினைக்கிறேன், ஆனா இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். ஒரு பிரமாதமான கூட்டணியாக இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி இவர்களுக்கு அமைந்திருக்கிறது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வயதை அனுசரித்து வேலை வாய்ப்பாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் ஒரு நல்ல குட் நியூஸ் என்பதை இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். புதிய வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு மேலும் மேலும் வரும். வெளிநாட்டுல போய் என் குழந்தைக்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் என்பது ஏற்படும். நிறைய நோய் நொடிய அனுபவிச்சிட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன், மாறி மாறி ஹாஸ்பிட்டலுக்கும், ஸ்கேனிங் சென்டருக்கும், லேபுக்கும், மெடிக்கல் ஷாப்புக்கும் போனதுதான் மிச்சம். இது வீடா இல்லை ஒரு மினி மெடிக்கல் ஷாப்பா? டிஃபனுக்கு முன்னாடி ஒரு மினி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி மாத்திரையை சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் கும்பத்தில் துன்பம் போய் இன்பம் வரக்கூடிய மாதம் ஆக இருக்கிறது.
இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹையர் இன்கிரிமெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஜாபாக இருந்தாலும், இல்ல உங்க தொழில் ஸ்தானத்துல நிறைய புதிய எக்யூப்மெண்ட்ஸ், புதிய டெக்னாலஜி, புதிய யுக்திகளை நீங்கள் உள்ள புகுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி வரும் பொழுது, எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஐட்டம் இல்லை, ஆர்டர் போட்டிருக்கிறோம், வரணும், வேர் ஹவுஸ் இல்லை, குடவுன் இல்லை, குடவுன் சாவி இல்லை அப்படின்லாம் சொல்லாம, ரெடி, பேக் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள், பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் விட்டதை, இழந்ததை, தொலைத்ததை மீண்டும் பிடித்து நாம் எங்கே தோல்வி அடைந்தோமோ அதே இடத்தில் வெற்றி கொடிகட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்பது கும்பத்துக்கு ஏற்படுகிறது. முடிந்த வரை அல்லது முடியாத வரைக்கும் கூட அதனை உபயோகித்துக் கொள்ளுங்கள். 7வை சனியில் நடு சனி விலகுகிறது. ராசியில் ராகு வரவிருந்தாலும் இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார். ராசிக்கும் குரு பார்வை வர இருக்கிறது. குரு பார்வை உங்களுக்கே தெரியும், கோடி நன்மை என்பது. நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸுடன் குட் நியூஸுக்காக காத்திருங்கள். வாழ்த்துக்கள். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். சார், 7.5 சனியில மீனத்துக்கு 12ஆம் வீட்டில் சனி வந்ததுக்கு பிறகு மீனராசி எங்களுக்கு போயிடுச்சு சார், மானம் வந்தது, அவமானம் அப்படின்னு நிறைய மீனராசிக்காரர்கள் கமெண்ட்ல எழுதினதைத்தான் நான் சொல்றேன். ஓரளவுக்கு இது உண்மையும் கூட. மீனராசிக்காரர்கள் எங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ, என்னென்னலாம் நோயை அனுபவிக்க முடியுமோ, எந்தெங்கெல்லாம் எதிரிகள் சத்ரு தொல்லையை அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். மேலும் கடன் இனி வாங்குவதற்கு எதுவுமே இல்லை, எல்லா கிரெடிட் கார்டும் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, எல்லா லோனும் ஃபுல்லா முடிஞ்சு போச்சு, டாக்குமெண்ட்டை போய் பேங்க்ல வச்சாச்சு, நகைன்னு போட்டிருக்கிறதெல்லாம் நகையே இல்லை, நகை மாதிரி என ஒரிஜினல் நகையெல்லாம் அங்கு வேறொரு இடத்தில் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய காசு செலவு பண்ணிட்டோம். அவங்களுடைய வெளிநாட்டு கல்விக்கு, வெளிநாட்டு படிப்புக்கு நிறைய காசு செலவு பண்ணிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறமும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஏதேதோ புதுசா ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகாதோ? என் பொண்ணே வேலை இல்லாம அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறா, என் பையனே அங்க வேலை இல்லாம மாட்டிக்கிட்டு இருக்கிறான், இந்த நாளைக்குள்ள வேலை கிடைக்கலன்னா வீட்டுக்கு திருப்பி வந்துருங்க, ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் படுத்தால் தூக்கம் வருவதில்லை, எங்களது கவனம் எங்களது தொழிலோ எங்களது கலையிலோ இல்லை அப்படின்னு வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன சொல்கிறது? கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இதனை கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். முதல்ல உங்களுக்கு இந்த மாதம் 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறது, 10ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கிறது. இதனால் தொழில் பாக்கியம், பார்வை பரிவர்த்தனை என்பது தொழில் பாக்கியம். இப்போ பாக்கியம்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு லக்ஷரியா ஒரு கார் வாங்குறதோ, ஒரு வீடு வாங்குறதோ, ஒரு பூஜை புனஸ்காரம் பண்றதோ, பல கோயில்களுக்கு ஒரு சுற்றுலா போறதோ, இதெல்லாம் நமக்கு மீறி ஒரு எக்ஸஸ் கேஷ் இருந்தா தானே நடக்கும். அதற்குண்டான அமைப்பு இந்த மாதம் நமக்கு ஏற்படுகிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்பது நிறைய மீனராசிக்காரர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், உறவு முறை சிக்கலாக இருந்தாலும், கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் ஏராளமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது. குரு இத்தனை நாள் பார்த்தது, ஆனா குரு தான் இத்தனை நாள் வக்கரமா இருந்தது, இப்பதானே வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த 7ஆம் வீட்டு சிக்கல் என்பது இவர்களுக்கு விலகும். ராசியில ராகு உட்காந்துட்டு புசு புசுன்னு நமக்கு கோபத்தை ஏற்படுத்தி விட்டுச்சு. இப்போ ராகுக்கு நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் சேருது. இதில் புதன் எங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியே. சுக்கிரன் எங்களுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் தான் எங்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியே. வெற்றி ஸ்தானாதிபதி ராசியில் உச்சம் என்றால் அவர் வெற்றியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மேலும் இதை எல்லாத்தையும் தவிர 1 and 3rd எக்ஸ்சேஞ்ச், 1ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில், 3ஆம் அதிபதி 1ஆம் வீட்டில், இந்த பரிவர்த்தனை என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆகவும் இந்த பரிவர்த்தனை இந்த மாதம் முழுவதுமாக இருக்கிறது. இப்போ ஒரு பாலைவனத்துல போகும்போது ஒரு பாலைவன சோலைன்னு சொல்றாங்க, ஒரு தண்ணி கிடைக்கக்கூடிய இடம் எப்படி நமக்கு ஒரு ஓயாசிஸாக இருக்கிறதோ அதே போல் இந்த மாதம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து வெளிவரப் போகிறோம். சார் 7.5 சனியில இந்த மாசத்துல தானே சார் நடு சனி உள்ள வருது, நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? 100 மடங்கு நெகட்டிவை கொடுத்தவர் ராசியில் இருக்கக்கூடிய ராகு.
அப்போ இந்த ராகு உங்களை விட்டு வெகு சீக்கிரம் வெளியே போக இருக்கிறார். கிட்டத்தட்ட இப்பொழுது அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் தொடக்கத்துக்கு வந்து விட்டார். வெகு சீக்கிரம் ராசியை விட்டு வெளியே போகிறார். அப்போ ஒரு சின்ன மைனஸ் நமக்கு உள்ள வருதேன்னு யோசிக்காம ஒரு மிகப்பெரிய மைனஸ் நம்ம விட்டு வெளியில போகுதேன்னு நினைச்சு மீனராசிக்காரர்கள் சந்தோஷப்படுங்கள். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம், வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி சேர்க்கை, பாக்யாதிபதி ஜீவனத்தை பார்ப்பது, ஜீவனாதிபதி பாக்யத்தை சார் 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது, 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது, 9ஆம் அதிபதி 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது, அதே லாபஸ்தானத்தை குரு நேர்கதியாக பார்ப்பது என்பது கண்டிப்பாக பல பிரச்சனைகளில் மீனராசிக்காரர்கள் அமர்ந்திருந்தாலும் தொழில் மற்றும் லாபம் மற்றும் பாக்கியம் மற்றும் வெற்றி இந்த அனைத்து விஷயங்களிலும் இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்வதுதான் உங்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும். இப்போ உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகத்திற்கு செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் நீங்கள் துர்காவை வழிபாடு செய்வதும், சனிக்கிழமைகளில் நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பதும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏற்படும். வெற்றி என்பது இந்த மாதம் இவர்களுக்கு கிடைக்கும். இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. நாம் பலன்களை மேலோட்டமாக மீனராசிக்காரங்களா நல்லா இருப்பீங்க, மேஷராசியா நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லாமல் கிரக நிலைகளையும் அதற்குண்டான காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நாம் சொல்வது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும்போது இந்த வீடியோவை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல அரிய பதிவுகள் வருவதற்கு தயாராக இருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.